வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8க்குரிய தமிழ் புக்கு பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கிளாஸ் 6 7 பார்த்தாச்சு. இன்னைக்கு 8ஆம் வகுப்பு தமிழ் பற்றி பார்க்க போகிறோம். இது டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 அப்புறம் டிஆர்பி எக்ஸாமுக்கு அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு தமிழ் எங்கெல்லாம் கேட்குறாங்களோ அந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் இந்த கொஸ்டின் வித் ஆன்சர் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டிஎன்பிசி கிளாஸ்க்குரியதான் இது வந்து ஏற்கனவே கிளாஸ் 6 7 வந்து டேர்ம் 3 வரைக்கும் முடிச்சாச்சு. மொத்தம் 6 கிளாஸ் முடிச்சாச்சு. இப்போ கிளாஸ் 8க்குரியது ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். 8ஆம் வகுப்பு தமிழ். இது தமிழ் இன்பம் பாடம். தமிழ் மொழி வாழ்த்து. தமிழ் மொழி வாழ்த்து. மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது எது அப்படின்னு கேட்டால் மொழி. மக்களோட உணர்வோடு கலந்தது. தமிழர்கள் தாய்மொழியாக தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளார். புலவர்கள் வந்து தமிழை பல மொழியாக வாழ்த்தி பாடியிருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இது. யாருடையது அப்படின்னா பாரதியாருடைய பாடல் தான் இது. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திட வன்மொழி மொழியவே. வாழியவே அப்படிங்கிறது. வாழியவே அப்படிங்கிறது இது யாருடைய பாடல் அப்படின்னா பாரதியாருடையது. சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. நிரந்தரம்னா காலம் முழுமையும். வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி. இசை அப்படின்னா புகழ். தொல்லை அப்படின்னா பழமை துன்பம். இது எல்லாமே தொல்லை உடையது. அடுத்து இந்த பாடலுடைய பொருள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாரதியாரை பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டா சி சுப்பிரமணிய பாரதியார். பாரதியோட ஃபுல் பெயர் என்ன அப்படின்னா சி சுப்பிரமணிய பாரதியார். இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். இந்தியா விஜயா என்ற இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா பாரதியார். பாரதியார் நடத்திய இதழ்கள் என்ன அப்படின்னா இந்தியா விஜயா. அடுத்து கவிதைகள் மட்டுமன்றி பல உரைநடை நூல்களையும் வசனங்கவிகளையும் சீட்டுக்கவியும் எழுதியவர். சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர். உரைநடை நூல், வசன கவிதை, சீட்டுக்கவி எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டா பாரதியார். சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பாரதி தாசன் வந்து இவர் எப்படிலாம் அழைச்சிருக்கிறார் அப்படின்னா சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் புகழ்ந்துள்ளார். யாரை அப்படின்னு கேட்டா சுப்பிரமணிய பாரதியார். அப்ப சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவரும் பாரதியார், செந்தமிழ் தேன் அழைக்கப்படுபவரும் பாரதியார், புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்று அழைக்கப்படுபவரும் பாரதியார், மரம் பாட வந்த மறவன் அப்படின்று அழைக்கப்படுபவரும் பாரதியார். இது எல்லாத்தையும் இவரை புகழ்ந்து பாடினது யார் அப்படின்னு கேட்டா பாரதிதாசன். பாரதியார பாரதிதாசன் இந்த பெயரை எல்லாம் வச்சு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா புகழ்ந்து பாடியிருக்கிறார். செந்தமிழ் அந்தாதி அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா து. அரங்கன். இந்த வரிகளை மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்து மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல்லுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டா வைப்பு. என்றென்றும் என்றும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று பிளஸ் என்றும். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் பிளஸ் அளந்தது. அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்க சொல் அறிந்தனைத்தும். அடுத்து வானம், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. வானம் பிளஸ் அறிந்த அப்படிங்கிறது வானம் அறிந்த. மோனை சொற்களை இதில் எழுதணும் கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழி மரபு. தமிழ் மொழி மரபு பற்றி என்ன நூல் கூறுது அப்படின்னா தொல்காப்பியம். பாருங்க, இதில் வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் கடைபிட்டு வருகின்றன. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம். வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறைக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டால் ஒழுக்கம். மொழிக்குரிய ஒழுங்குமுறை என்ன பெயர் அப்படின்னு கேட்டால் மரபு. மொழிக்குரிய ஒழுங்குமுறைக்கு பெயர் என்ன அப்படின்னா மரபு. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறைக்கு ஒழுக்கம் என்று பெயர். தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றி வருகின்றன. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி எந்த நூல் விளக்குகிறது அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியம். செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி விளக்கும் நூல் எது அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியம். இதான் அந்த பாடல் தொல்காப்பியருடையது. விசும்பு அப்படின்னா வானம். நிறைய டிஎன்பிசி கொஸ்டின்ல விசும்பு அப்படிங்கிற வானம் அப்படிங்கிற கொஸ்டினுக்குரிய ஆன்சர் நிறைய கேட்டிருக்காங்க. நிறைய கேள்வி விசும்பு வானம் பற்றி ஒரு 2 3 கொஸ்டின் நானே பார்த்துருக்கேன்.
மயக்கம் கலவை, இருதிணை அப்படின்னா உயர்திணை அஃறிணை, வளாமை அப்படின்னா தவறாமை, ஐம்பால் அப்படின்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால், மரபு அப்படின்னா வழக்கம், திரிதல் அப்படின்னா மாறுபடுதல், செய்யுள்னா பாட்டு, தலா அல் அப்படின்னா தழுவுதல் அதாவது பயன்படுத்துதல் அப்படின்ட்டு பொருள். நிலம் நீர் காற்று தீ வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவை தான் இந்த உலகம். இவ்வுலகில் தோன்றிய பொருட்கள் ஐந்து ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையாகும். இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தான் தமிழ் மொழி மரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அளபடை பத்தி கொடுத்துருக்காங்க. புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்கு உரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்த உண்டு. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வலா அம்மை தலா அல் ஆகிய சொற்களில் லா என்னும் எழுத்தை 3 மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும். அதற்கு அடையாளமாகவே லாவை அடுத்து ஆ இடம் பெற்றுள்ளது. உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதற்கு பெயர் என்ன அப்படின்னா உயிரளபடை. இதனை உயர் வகுப்புல படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல அளபடை பத்தி கொடுத்துருக்காங்க. தலா அல் வளாமை இல்ல லா அதை பத்தி கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டா தொல்காப்பியர். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டா தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். எழுத்து சொல் பொருள் என்ற 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. தொல்காப்பியத்துல 3 அதிகாரம் இருக்கு. அந்த 3 அதிகாரமும் எழுத்து சொல் பொருள். ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயலை கொண்டிருக்கு அப்படின்னா 9 இயல்களை கொண்டது. பொருள் அதிகாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூற்பால் தான் இந்த பாடத்துல கொடுத்துருக்காங்க. இளமை பெயர்கள் மற்றும் மொழி பெயர். அதாவது புலியோட குட்டி பெயர் பரல்னு அழைக்கப்படுது. சிங்கத்தோட குட்டிக்கு குருளை அப்படின்னு பெயர். யானையோட குட்டிக்கு கன்று, பசுவோட குட்டிக்கு கன்று, ஆடோட குட்டி குட்டி. அடுத்து ஒளி மரபு. புலி எப்படி ஒளி எழுப்பும் அப்படின்னா உருமும், சிங்கம் முழங்கும், யானை வெளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். இதுல காகம் கரையும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. பறவைகளின் ஒளி மரபு பற்றி எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பறவைகளின் ஒளி மரபுல என்னெல்லாம் பறவை இருக்கு அப்படின்னு கேட்டா காகம் கரையும் நம்ம எக்ஸாம் கொடுத்துக்கலாம். அடுத்து ஆந்தை அலரும், சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குங்கும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளிரும். இது எல்லாமே பறவைகளுடைய மரபு. பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. பறவைகள் விசும்பில், விசும்புனா வானத்தில் பறந்து செல்கின்றன. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இயற்கையை போற்றுதல் தமிழருடைய மரபு. இரு திணை எப்படி பிரித்தெழுதலாம் அப்படின்னா 2 + திணை இரு திணை. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 5 + பால். இதுதான் இதனுடையது. அடுத்து தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. எழுத்துக்களின் தோற்றம் பத்தி கொடுத்துருக்காங்க. எழுத்துக்களின் தோற்றத்தை பத்தி இதுல டீட்டெயிலா இருக்கு. ஓவிய எழுத்து அப்படி சொல்லியிருக்காங்க. தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து அப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க. அடுத்து ஒளி எழுத்து வந்திருக்கு. கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு ச என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. அப்ப ச அப்படிங்கிறது எது அப்படின்னா வடமொழி எழுத்து. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை. எகர உகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை. இது எல்லாமே கல்வெட்டுகள் உள்ள எழுத்துக்களோட அமைப்பு. இந்த 3 வித்தியாசத்துல கல்வெட்டுகள்ல இருக்குது. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்கள் எந்த கோவில்களில் உள்ள கருங்கல் மற்றும் சுவர்களில் செப்பேடுகளில் காணப்படுகிறது. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்கள் எங்க இருக்கும் அப்படின்னா கோவில்களில் இருக்கிற கருங்கல் மற்றும் சுவர்கள் செப்பேடுகளில் காண முடிகிறது. கல்வெட்டுகளில் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கல்வெட்டுகள் நமக்கு கிமு 3ஆம் கல்வெட்டுகள் எந்த வருடம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல்ல இருந்தே நமக்கு கிடைச்சிருக்கு. செப்பேடுகள் எப்போ கிடைக்குது அப்படின்னா கிபி 7ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் நமக்கு செப்பேடுகள் கிடைச்சிருக்கு. கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து தமிழெழுத்து என 2 வகையாக பிரிக்கலாம். எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா வட்டெழுத்து தமிழ் எழுத்து அப்படிங்கிற 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. வட்டெழுத்துனா என்ன அப்படின்னா வளைந்த கோடுகள் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து தான் வட்டெழுத்து. தமிழ் எழுத்து இப்போ உள்ள காலத்துல எழுதக்கூடிய எழுத்து வரி வடிவமா மாறி இருக்கு. சேர மண்டலம் பாண்டிய மண்டலம் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் தான் இடம்பெற்றிருக்கிறாங்க. சேர மண்டலத்திலையும் பாண்டிய மண்டலத்திலையும் 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 11ஆம் நூற்றாண்டு வரை அவங்களுக்கு இருக்கிற எழுத்துக்கள் என்ன இருக்கு அப்படின்னா வட்டெழுத்துக்கள் தான் அவங்களுடைய சாசனங்கள்ல இடம்பெற்றிருக்கு.
முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. யாருடைய காலத்துல அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்துல தான் 11ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் நமக்கு கல்வெட்டுலையும் பழைய தமிழ் எழுத்து காணப்படுது. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்று எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா கண் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. கண் எழுத்துக்கள் கடைச்சங்க காலத்தில் அந்த க வருது அப்படின்னா அதை நீ ஞாபகம் வச்சுக்கலாம். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா கண் எழுத்துக்கள். சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்து இந்த கண் எழுத்து அப்படிங்கிறது எதுல இடம் பெற்றிருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரத்திலையும் இடம் பெற்றிருக்கு. எதுல அப்படின்னா சிலம்பு 5:112 இருக்கு. கண் எழுத்து படுத்த எண்ணுள் பல்பொதி எனும் தொடரால அந்த கண் எழுத்து அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்துல இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கலாம். அடுத்து வரி வடிவ வளர்ச்சி பத்தி கொடுத்துருக்காங்க. பழங்காலத்தில் கற்பாறை, செப்பேடு, ஓலை போன்றதுல தான் எழுதியிருக்கிறாங்க. முதல்ல எப்ப பழங்காலத்துல பாறையில எழுதியிருக்கிறாங்க, செப்பேடுல எழுதியிருக்காங்க, அப்புறம் ஓலை, இதுல எல்லாம் எல்லாத்துலயும் அந்த வரி வடிவ எழுத்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறிகிறோம். அரச்சலூர் கல்வெட்டே இதற்கு சான்றாகும். தமிழ் மொழி இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தனங்கிறத எந்த கல்வெட்டு மூலமா நம்ம அறிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அரச்சலூர் கல்வெட்டு மூலமா தான் அறிய முடியும். அந்த கல்வெட்டுல தமிழ் எழுத்தும் வட்ட எழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளது. தமிழ் எழுத்தும் வட்ட எழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ள கல்வெட்டு என்ன பெயர் அப்படின்னா அரச்சலூர் கல்வெட்டு. அடுத்து உருவ மாற்றம், எழுத்து சீர்திருத்தம். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார் அப்படின்னு கேட்டா வீரமாமுனிவர். தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய எழுத்து சீர்திருத்தத்தை செய்தவர் யார் அப்படின்னு கேட்டா வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் எழுத்து சீர்திருத்தம் பாருங்க. பழைய எழுத்துக்கள்லாம் இந்த மேல இருக்கிறது எல்லாமே பழைய எழுத்து, அந்த புள்ளி வச்சு எழுதியிருக்காங்க. வீரமாமுனியோட எழுத்து சீர்திருத்தத்துல எதுலையுமே புள்ளி இல்லை, நெடில் எழுத்தாதான் இருக்கு. குறில் எழுத்து இருக்கு, நெடில் எழுத்து மேல என்ன செஞ்சிருக்காங்க இங்க பாருங்க, இந்த ஓக்கு மேல ஒரு புள்ளி, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே மாத்திருக்காங்க. அடுத்து பெரியாரும் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நா ரா நான்னு எழுதியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி எழுதியிருக்காங்க ந லை லை இந்த மாதிரி எழுதியிருக்கிறது எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம சீர்திருத்த வடிவத்துல நான் இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டோம். பழைய காலத்துல நா ரா நாலாம் இந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. இது வந்து பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம். அடுத்து தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது அப்படின்னா அது ஒரு அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னு கேட்டா தந்தை பெரியார். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன அப்படின்னா கண் எழுத்துக்கள். கடைச்சங்க ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த எழுத்து எந்த எழுத்து அப்படின்னா கண் எழுத்துக்கள். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். புள்ளி வச்சு எழுதியிருக்க எழுத்து எல்லாமே சீர்திருத்தம் பண்ணினது யார் அப்படின்னா வீரமாமுனிவர். அடுத்து சொற்பூங்கா. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியர் கூற்று. அதாவது சொல்ங்கிறதுக்கு என்ன அப்படின்னா நெல் என்பது ஒரு பொருள், சொல் என்பதற்கு நெல் என்பது பொருள், சொன்றி சோறு என்பவை அவ்வழியில் வளர்ந்தன. நெல்லில் பதர் உண்டு, ஆனால் சொல்லில் பதர் இருத்தலாகாது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யாருடையது அப்படின்னா தொல்காப்பியர் கூற்று. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேங்கிறது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியருடையது. ஓரெழுத்து ஒரு மொழிகள் கேட்பாங்க. உயிர் எழுத்துல ஆ இ உ ஏ ஐ ஓ. மகர வரிசை, தகர வரிசை, பகர வரிசை, நகர வரிசை, ககர வரிசை, சகர வரிசை, வகர வரிசை, யகர வரிசை, குறில் எழுத்து. சில இது கொடுத்துருப்பாங்க. ஓரெழுத்து ஒரு மொழிகளை உயிரெழுத்து முறைப்படி வரிசைப்படுத்துக, மகர வரிசைப்படி வரிசைப்படுத்துக, தகர வரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னா இதை தான் நீங்கள் மெமரி பண்ணிட்டு எழுதணும். இதில் வந்து தா தி து தை வராது, தே தை அடுத்து இந்த மாதிரி வரிசைப்படுத்தி எழுதணும்.
அடுத்து இதுல எல்லாமே எழுத்து சீர்திருத்தத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. பழங்காலத்துல ஈ அப்படிங்கிற பெயர் எப்படி இப்ப மாறி இருக்கு. மாட்டு ஈ, தேன் ஈ, அப்படி அப்புறம் ஈக, போ, வா, நீ, சு, சே, சை, சோ அப்படிங்கிறதெல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருக்காங்க. ஆண்கிறது ஆ அப்படின்னு மாறி இருக்கு. மான் அப்படிங்கிறது மான் மாறி இருக்கு. கோ அப்படிங்கிறது கோன் மாறி இருக்கு. தேன் அப்படிங்கிறது தேன் மாறி இருக்கு. பேய் அப்படிங்கிறது பேய்னு மாறி இருக்கு. இது எல்லாமே அந்த எழுத்துக்கள் மறைஞ்சு மறைஞ்சு வந்திருக்கு. ஏய் அப்படிங்கிறது ஏ, ஏ அப்படிங்கிறது தூரத்துல இருக்கிறவங்கள ஏய் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. கூடு, பொருந்து, சேரு, ஏ என்பது ஏ என இப்ப மாறி இருக்கு. ஏவலன், ஏக கலைவன், ஏகலை, இந்த மாதிரி நிறைய பெயர் மாறி இருக்கு. செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார். பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார். அடுத்து நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முக திறன் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டாலும் அதே ரா இளங்குமரனார். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். ரா இளங்குமரனாருடைய நூல்கள் என்னலாம் அப்படின்னு கேட்டா இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். தேவநேயம் என்னும் நூலை தொகுத்துள்ளார். இவர் தொகுத்த நூல் எது அப்படின்னா தேவநேயம். ரா இளங்குமரனார் தொகுத்த நூல் எது அப்படின்னு கேட்டா தேவநேயம். திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனார் நூலகமும் அமைத்துள்ளார். திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனார் நூலகமும் அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டா ரா இளங்குமரனார். இது எங்க இருக்கு அப்படின்னா திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனார் நூலகமும் அமைத்திருக்கிறார். இது எல்லாமே எழுத்துக்களின் பிறப்பு. உயிரெழுத்துக்கள் 12 எதை இடமா கொண்டு பிறக்குன்னா கழுத்து. வல்லின மெய் எழுத்துக்கள் 6 எத்தனை அப்படின்னா உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை 12. கழுத்து இடமா கொண்டு பிறகு. வல்லின மெய் எழுத்து எத்தனை அப்படின்னா 6. எதை இடமா கொண்டு பிறகுனா மார்பு. மெல்லின மெய் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 6. மூக்கு இடமா கொண்டு பிறகு. இடையின மெய் எழுத்துக்கள் 6 எதை இடமா பிறகுனா கழுத்தை இடமா கொண்டு பிறகு. ஆயுத எழுத்து தலையை இடமாக, ஆயுத எழுத்து ஒண்ணுதான் தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. அடுத்து இரு மெய்களும் நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறப்பது எது அப்படின்னா இக்கு இங்கு. இரு மெய்களும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறப்பது இச்சு இஞ்சு. இரு மெய்களும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து இட்டு இன். இரு மெய்யும் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து இத்து இந்து. மேல் இதழும் கீழ் இதழும் அதாவது இரு மெய்கள் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறப்பது இப்பு இம்மு. நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து ஈ. இரு மெய்கள் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறப்பது இர் இல். இது மேல்வாயின் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறப்பது இல். மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுதலால் பிறப்பது இல். மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருத்துவதால் பிறப்பது இவ். இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருத்துவதால் பிறப்பது இர் இன். அடுத்து கற்பவை கற்றபின் கொடுத்துருக்காங்க. அதுல எழுத்துக்கள் பத்தி நம்ம எழுதணும். வகை என்னென்ன வகையில என்னென்ன இலக்கு எங்க பிறக்குது அப்படிங்கிறத ஆயுதம் அப்படிங்கிற எழுத்தை பிரிச்சு எழுதி இதுல கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊ ஊ இது எல்லாமே இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் என்ன அப்படின்னு கேட்டா தலை. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் என்ன அப்படின்னா மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்ன அப்படின்னா இட் இன். கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து எது அப்படின்னு கேட்டா இவ். அடுத்து இக்கு இங்கு அப்படிங்கிறது நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச் இன்ச் அப்படிங்கிறது நாவின் இடை அன்னத்தின் இடை. இட் இன் அப்படின்னா நாவின் நுனி மேல் நாவின் நுனி அன்னத்தின் நுனி. மூணாவது ஆப்ஷன் நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத் இந்த அப்படிங்கிறது நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி. இதுலதான் கொடுத்துருக்காங்க பறவைகளின் ஒளி மரபு,
ஆந்தை அலறும், குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், கோழி குக்கரிக்கும், கிளி பேசும், சேவல் கூவும், புறா குணுகும், கூகை குளிரும். அப்புறம் தொகை மரபு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மக்கள் கூட்டம், ஆணிரை, ஆட்டு மந்தை. அடுத்து வினை மரபு என்ன அப்படி கேட்டிருக்காங்க. சோறு உண் அப்படிங்கிறது வினை மரபு. தண்ணீர் குடி, பூக்கொய், முறுக்கு தின், பால் பருகு, இலை பறி, சுவர் எழுப்பு, கூடை முடை, பானை வனை அப்படிங்கிறது வினை மரபு. கோழி டேஸ், கோழி குக்கரிக்கும், பால் பருகு, சோறு உண், பூ பறி, ஆ மந்தைய ஆநிறை, ஆநிறை. அடுத்து மரபு பிழையை நீக்கி எழுதணும். சேவல் குக்கரிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தால் பூ பறிக்க, அதாவது பறிக்க கிடையாது, பூ கொய்ய. இங்கேயும் சாரி, பூ பறிக்க கிடையாது, பூ கொய். இங்க ஆநிறை. பூ பறிக்கங்கிறது பூ கொய். பூ கொய்ய நேரமாகிவிட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றால் அங்கு மரத்தில் குயில் கரைந்து கொண்டிருந்தது போட்டிருக்கு. குயில் கூவி கொண்டிருந்தது. இந்த கரைந்து அப்படிங்கிறத எடுத்துட்டு கூவி கொண்டிருந்தது. பூவை பறித்ததுடன் தோரணம் கட்ட மாவிலையையும் கொய்து கொண்டே. இங்க கொய்துங்கிறது தவறு. மாவிலையை பறித்து கொண்டு வீடு திரும்பினால் அம்மா தந்த பாலை குடித்து விட்டுன்னு போட்டிருக்கு. இதுல பருகி விட்டு. இங்க கொய்துங்கிறத மாத்தணும். இங்க குடித்து விட்டு அப்படிங்கிறத பருகி விட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள் அப்படிங்கிறதா இதுக்குரிய ஆன்சர். இதுல என்ன போட்டிருக்கோன்னா கல், பூ, மரம், வாழ்த்து, சொல், மாதம், கிழமை, ஈ, பசு, படம், பல், கடல், கை, பக்கம், பா அப்படி கொடுத்துருக்கு. கல் அப்படின்னு சொல்லி வார்த்தை கொடுத்துருக்காங்க. கல் அப்படிங்கிறது நம்ம எடுத்து எழுதணும். இக்கல், இங்கள், இற்கல், கல்கல். அடுத்து வாழ்த்துக்கள். ரெண்டாவது வந்து வாழ்த்துன்னு போட்டிருக்கு. அதுல வாழ்த்துக்கள் கையில் சேர்த்து எழுதணும். அடுத்து பூ எடுத்து எழுதணும். பூக்கள். இந்த இதுல இல்ல ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் வரும் பார்ப்போம். வாழ்த்துக்கள், வாழ்த்து எடுத்து வாழ்த்துக்கள். அடுத்து கிழமையை கிழமைகள் எழுதிக்கலாம். அடுத்து கடல் கொடுத்துருக்காங்க, கடல்கள் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து கை, கை கொடுத்துருக்காங்க, அதை கைகள் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்லையுமே இந்த கல் சேர்த்து நீங்க எழுதணும். அடுத்து இக்கல் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் பூ, பூக்கள். அடுத்து ஈ, ஈக்கள், ஈ மட்டும் எழுதணும். அடுத்து பசு, பசுக்கள். அடுத்து பா, வெறும் பா கொடுத்துருக்காங்க லாஸ்ட்ல, இந்த பாக்கள் அப்படின்னு எழுதணும். அடுத்து இங்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுல மரங்கள், மரங்கள் எடுத்து எழுதணும். அடுத்து மாதங்கள், இங்கல் வச்சு எழுதணும். அடுத்து படங்கள், படம் கொடுத்துருக்காங்க, இங்கல் வச்சு எழுதணும். அடுத்து பக்கம் கொடுத்துருக்காங்க, அதுவும் பக்கங்கள் அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்து இற்கல் அப்படி போட்டிருக்காங்க, கல் அப்படின்னு போட்டிருக்கலாம். இல்லில முடிந்தது எல்லாமே இற்கல். கற்கள், புற்கள், சொற்கள், அடுத்து பற்கள். இந்த 4மே இதுல எழுதக்கூடியது. அடுத்து படி. அணி அப்படின்னா பல அணிகளை அணிந்த வீரர்கள் அணி அணியாய் சென்றனர். ஒரு தொடரில் பல பொருள் தருமாறு அமைக்கணும். ஒரே சொல் வச்சு பல பொருள் வரிசை அமைக்கணும். படி அப்படின்னு இருந்தா படித்து கொண்டிருந்த மாலதி. அடுத்து படித்து கொண்டிருந்த மாலதி மாடு கறந்த ஒரு படி பாலை எடுத்துக்கொண்டு படியில் ஏறி சென்று தாயிடம் கொடுத்தாள். திங்கள் அப்படின்னா சித்திரை திங்களில் முதல் திங்கள் அன்று இரவில் திங்களை பார்ப்பது நல்லது. அடுத்த ஆறுமுகம் காலையில் துவைப்பதற்காக 6 துணிகளை எடுத்துக்கொண்டு காவேரி ஆற்றுக்கு சென்றார் அப்படின்ட்டு நம்ம எழுதணும். சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருங்க, வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்து அமைந்த எழுத்து. வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்ட எழுத்து எனப்படும். உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும். இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம் அப்படின்னா, பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும். உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். ஏகலை கலையை அம்பு விடும் தமிழ் என்றது. தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது. அடுத்து ஒலி பிறப்பியல், ஆர்டிகுலேட்டரி ஃபோனிட்டிக்ஸ். மெய்யொலி அப்படின்னா கான்சோனன்ட். மூக்கொலி அப்படின்னா நேசல் கான்சோனன்ட் சவுண்ட். கல்வெட்டு அப்படின்னா எபிகிராம். உயிரொலினா வௌவல். அகராதியில் லெக்சிகோகிராஃபி. ஒலியன் அப்படின்னா ஃபோனிம். சித்திர எழுதுனா பிக்டோகிராஃப்.
அடுத்து ஓடை வாணிதாசனுடையது. தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல். ஈரம் அப்படின்னா இரக்கம். முழவு அப்படிங்கிறது ஒரு இசைக்கருவி. நன்சை அப்படின்னா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். புன்சை அப்படின்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வல்லைப்பாட்டுனா நெல் குத்தும் போது பாடப்படும் பாட்டுக்கு பெயர் வல்லைப்பாட்டு. பயிலுதல்னா படித்தல். நாணம்னா வெட்கம். செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். பாடலின் பொருள்ல கொடுத்துருக்காங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னா கவிஞர் வாணிதாசன். அரங்கசாமி என்கிற எத்திரசாலி என்பது இவரின் இயற்பெயர். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கவிஞர் வாணிதாசன். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா அரங்கசாமி என்கிற எத்திராசாலு. இவர் பாரதிதாசனின் மாணவர். பாரதிதாசனின் மாணவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவிஞர் வாணிதாசன். ஆப்ஷன்ல இருந்தா. தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர் யார் அப்படின்னு கேட்டாலும் கவிஞர் வாணிதாசன். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு இந்த 4 மொழிகளையும் வல்லவராய் இருந்தவர் யார் அப்படின்னா வாணிதாசன். கவிஞரேறு, பாவலர்மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர். அதுல ஏதாவது ஒரு பெயர் கொடுக்கலாம். கவிஞரேறு எனும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா பாவலர்மணி எனும் சிறப்பு பெயரை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டாலும் வாணிதாசன். இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது. வாணிதாசனுக்கு எந்த அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளதுன்னா பிரெஞ்சு அரசு. வாணிதாசனுக்கு பிரெஞ்சு அரசு எந்த விருது வழங்கியதுன்னா செவாலியர் விருது. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் என்பது இவரது நூல்கள் ஆகும். பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது ஓடை. நன்செய் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்மை பிளஸ் செய். நீள் உழைப்பு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீள் பிளஸ் உழைப்பு. சீருக்கு இந்த ஆன்சர் நீள் பிளஸ் உழைப்பு. சீருக்கு பிளஸ் ஏற்ப என்பதை கிடைக்கும் சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சீருக்கேற்ப. சீருக்கேற்ப. ஓடை பிளஸ் ஆடை அப்படிங்கிறது ஓடை ஆட. ஓடை ஆட. ஆப்ஷன் பி. கோணக்காத்து பாட்டு இது ஒரு நாட்டுப்புற பாட்டு. யாருடையது அப்படின்னா வெங்கம்பூர் சாமிநாதனுடையது. முகில்னா மேகம். கெடி கலங்கினா மிக வருந்தி. சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக. சேகரம்னா கூட்டம். விண்ணம்னா சேதம். வாகுனா சரியாக. காலன்னா யமன். மெத்தனா மிகவும். காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தில் 24 நாடுகளில் ஒன்று எது அப்படின்னா காங்கேய நாடு. நூல்வெளி. நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் எந்த பாடலாக பாடியிருக்காங்க அப்படின்னா கும்மி பாடலாக. நாட்டுல பஞ்சம் ஏற்பட்ட காலத்துல மக்கள் பட்ட துயரங்களை அங்குள்ள புலவர்கள் கும்மி பாடலாக பாடியிருக்காங்க. பேச்சு தமிழ் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்படுகின்றன. பேச்சு தமிழ் அமைஞ்சது பஞ்ச கும்மின்னு அழைக்கப்படுது. புலவர் சே ராசு தொகுத்த பஞ்ச கும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள வெங்கமூர் சாமிநாதன் இயற்றிய கோணகாத்து பாடல் பாட்டி எனும் காத்து நொண்டி சிந்திலிருந்து சில பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. புலவர் சே ராசு தொகுத்த பஞ்ச கும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கிறதா இந்த கோணகாத்து பாட்டு யாருடையது அப்படின்னா வெங்கம்பூர் சாமிநாதன் தான் இந்த கோணகாத்து பாட்டை இயற்றிருக்கிறார். இதை யாரு எந்த நூல்ல இந்த பாடல் இடம்பெற்றிருக்குன்னா பஞ்ச கும்மிகள்ங்கிற நூலை இடம்பெற்றிருக்கு. இந்த பஞ்ச கும்மிங்கிற நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னா புலவர் சே ராசு. வானில் கரு முகில் தோன்றினால் மழை பொழியும் என்பர். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸை ஊட்டிவிடும் அப்படின்னா காலனை. விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விழுந்தது பிளஸ் அங்கே. செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செத்து பிளஸ் இறந்த. பருத்தி பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது பருத்தி எல்லாம். இப்போ அடுத்து நிலம் பொது அப்படிங்கிறதுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃப்ல சுகுவாமிஸ் பழங்குடியினரை பத்தி கொடுத்துருக்காங்க. சுகுவாமிஸ் பழங்குடியினர் எங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் அப்படிங்கிற இடத்தை சுற்றி வாழ்ந்தவங்க பேர் தான் சுகுவாமிஸ் பழங்குடியினர். இவர்களுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டா சியாட்டல். இவர்களுடைய தலைவர் யார் அப்படின்னா சியாட்டல். சுகுவாமிஸ் பழங்குடியினர் அமெரிக்க பூஜே சவுண்டுங்கிற இடத்துல வாழ்ந்தவங்க. இந்த சுகுவாமிஸ் பழங்குடியினருடைய தலைவர் யார் அப்படின்னா சியாட்டல்.
இவர் தான் அந்த சியாட்டல் பத்தி கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதம் தான் இந்த பாடத்துல இருக்கு. இக்கட்டுரை பகத் வத்சல பாரதி எழுதிய தமிழக பழங்குடிகள் என்னும் நூலில் இருந்து எடுத்து இதுல வச்சிருக்கிறாங்க. சியாட்டல் அப்படிங்கிறவருடைய கட்டுரை எதுல இருக்கு அப்படின்னா பகத் வத்சல பாரதி எழுதிய தமிழக பழங்குடிகள்ங்கிற நூல்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாய் மதிக்கின்றனர். இன்னோசை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இனிமை பிளஸ் ஓசை. பால் பிளஸ் ஊறு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாலூரும். வேடிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தொடர் அமைச்சு எழுதணும். அதை உடன் பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு தொடர் அமைக்கணும். வெட்டுக்கிளியும் சருகுமானம் அப்படிங்கிற ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கேரள மாநிலங்களில் எல்லைக்கு அருகே உள்ள பரம்பிக்குளம் ஆனைமலை போன்ற பகுதிகளில் காடர்கள் எனும் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். காடர்கள் எந்த பழங்குடியினர்? காடர்கள்ங்கிற பழங்குடியினர்கள் தமிழ்நாடு கேரள மாநிலத்துக்கு அருகே இருக்கிற பரம்பிக்குளம் ஆனைமலை போன்ற பகுதிகளில் இருக்கிறவங்க பழங்குடியினருக்கு பெயர் காடர்கள் என்ற பழங்குடியினர். அவங்களோட முன்னோர்கள் காடுகள்ல எப்படி வாழ்ந்திருந்தாங்க, அவங்களுடைய தலைமுறையெல்லாம் எப்படி இருந்ததுன்னு பத்தி சொல்றதுதான் இந்த பாடம். பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் பல உள்ளன. காடர்கள் மிகச்சிறிய பழங்குடி சமுதாயத்தினர் தாங்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு என்றும் அழைத்தனர். தாங்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு என்று அழைத்த பழங்குடியினர் யார் அப்படின்னா காடர்கள் என்ற மிகச்சிறிய பழங்குடியினர்கள். அவர்களுடைய ஆள் அளப்பு. அவர்களுடைய வாழ்க்கை முறை பற்றி எழுத்து குறிப்புகள் ஏதும் அவர்களிடத்தில் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கை முறை பற்றி எதுவுமே இல்லை. அவர்களுடைய பேசும் மொழியை எப்படி அழைச்சிருக்காங்க அப்படின்னா ஆள் அளப்பு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. மணிஷ் சாண்டி, மாதிரி ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்திருக்கிறாங்க. யானையோடு பேசுதல்ங்கிற தலைப்பு வா கீதா தமிழாக்கம் செய்துள்ளார். காடர்களுடைய கதைகளை தொகுத்து எழுதியிருக்கிறாங்க. அதுல யானையோடு பேசுதல்ங்கிற ஒரு தலைப்பை வா கீதா அப்படிங்கிறவங்க தமிழ் மொழியில அதை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து இலக்கணம். மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று என்ன அப்படின்னா மேய்ந்தது அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று. அடுத்து பின்வருவனவற்றில் இறந்த கால வினைமுற்று. பின்வருவனவற்றில் இறந்த கால வினைமுற்று எது அப்படின்னா கல்லாதவர் படித்தான் அப்படிங்கிறது வினைமுற்று. பின்வருவனவற்றில் இறந்த கால வினைமுற்று படித்தான். பின்வருவனவற்றில் ஏவல் வினைமுற்று சொல் எது அப்படின்னா ஓடு அப்படிங்கிறது ஏவல் வினைமுற்று. விடுபட்ட கட்டங்களை நிரப்பணும். வண்ணமிடப்பட்டுள்ள எண்களுக்குரிய தமிழ் எண்களை எழுதணும். பிப்ரவரி 2 அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் அதை எடுத்து எழுதணும். செப்டம்பர் 16. செப்டம்பர் 16க்கு என்ன எழுதிக்கணும் அப்படின்னா 1க்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கே, அந்த 1க்கு அதை எழுதணும். 6க்கு சு, இந்த கே சு அப்படிங்கிறத 16. 3 அப்படின்னா இந்த ஞா எழுதணும். 6 அப்படின்னா இந்த ஜூ எழுதணும். அக்டோபர் 5 அப்படின்னா இந்த ரூ. இந்த எழுத்துக்கள் இருக்க இடத்துல எழுதணும். இந்த 16க்கு மட்டும் 1 6 எங்க இருக்கோ அதை எடுத்து எழுதணும். அடுத்து தொடர் வகைகள் கொடுத்துருக்காங்க. விளைவு தொடர் பத்தி கொடுத்துருக்காங்க. உணர்ச்சி தொடர். முக்காலம் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள், அதை பத்தி ஒரு தொடர் வகை கேட்டிருக்காங்க. இது ஒரு செய்தி தொடர். கடமையை செய் அப்படிங்கிறது ஒரு விளைவு தொடர். விளைவு தொடர். பாரதியார் பாடலின் இனிமைதான் என்னே அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி தொடர். நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் அப்படிங்கிறது ஒரு வினா தொடர். அடுத்து தொடர்களை மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. காடு மிகவும் அழகானது அப்படிங்கிறத உணர்ச்சி தொடரா மாத்தணும். என்னை காட்டி அழகு. அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே, இது ஒரு செய்தி தொடராக மாற்றணும். பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. அதிகாலையில் துயில் எழுவது நல்லது, இதை ஒரு விளைவு தொடராக மாற்றணும். அதிகாலையில் துயில் எழு. முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா, இதை எப்படி மாத்தணும்? செய்தி தொடரா மாற்றணும். முகில்கள் திரண்டால் மழை பெய்யும். காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது. காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா, வினா தொடராக மாற்றணும். அடுத்து இது எல்லாமே
உரிய வினைமுச்சு கொண்டு கட்டங்களை நிரப்பணும். நட, ஆண்பால்னா நடக்கிறார், பெண்பால்னா நடக்கிறாள், பலர்பால்னா நடக்கிறார், ஒன்றன்பால்னா நடந்தது, பலவின்பால்னா நடந்தான், தன்மைனா நடந்தேன், முன்னிலைனா நடந்தீர், படர்க்கைனா அவன் நடந்தான், இறந்த காலம்னா நடந்தான், நிகழ்காலம் நடக்கிறான், எதிர்காலம் நடப்பார். அடுத்து உண் அப்படிங்கிறதுக்கும் அதே தான். இங்கே என்ன பேட்டர்ன் கொடுத்தோமோ அதே தான். உண்கிறாள், பெண்பால்னா உண்கிறாள், பலர்பால்னா உண்டார், ஒன்றன்பால்னா உண்டது, பலவின்பால்னா உண்டன, தன்மைனா உண்கிறேன், முன்னிலைனா உண்டீர், படர்க்கைனா அவன் உண்பான், இறந்த காலம் உண்டான், நிகழ்காலம்னா உண்கிறான், எதிர்காலம்னா உண்பான். உறங்கு, உறங்கினான், உறங்கினாள், உறங்கினார், உறங்கியது, உறங்கின, உறங்கினேன், உறங்குவீர், அவள் உறங்கினாள், உறங்கினான், உறங்குகிறான், உறங்குவான். இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்து உரிய வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுகணும். நடக்கிறதுங்கிற சொல்லுக்கு வேர்ச்சொல் நட. போனான் அப்படின்னா போ. பேசினாள் அப்படின்னு. அடுத்து சென்றனர் அப்படின்னா செல். உறங்கினாள் அப்படின்னா உறங்கு. வாழிய அப்படின்னா வாழ். பேசினாள் அப்படின்னா பேசு. வருக அப்படின்னா வா. தருகின்றனர் அப்படின்னா தா. பயின்றாள் அப்படின்னா பயில். கேட்டார் அப்படின்னா கேள். இதுதான் அந்த வினைமுச்சு சொல்லுக்குரிய வேர்ச்சொல். பழங்குடியினா ட்ரைப்ஸ், சமவெளினா பிளெயின், பள்ளத்தாக்குனா வேலி, புதர்னா திக்கட், மலைமுகடுனா ரிட்ஜ், வெட்டுக்கிளினா லோக்கஸ்ட், சிறுத்தைனா லியோஃபர்ட், மொட்டுனா பட். அடுத்து திருக்குறள். திருக்குறளில் நூல்வெளி. பெருநாவலர், முதற்பாவலர் நாயனார் முதலிய சிறப்பு பல பெயர்களால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டா திருவள்ளுவர் தான். திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல். பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் எது அப்படின்னு கேட்டா திருக்குறள். அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்டது. அறத்துப்பால், பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியர் எனும் 4 இயல்களை கொண்டது. அறத்துப்பால் எத்தனை இயல் இருக்குன்னா 4 இயல். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பொருட்பால்ல 3, அரசியல், அமைச்சியல், ஒளிவியல். இன்பத்துப்பால்ல 2 இயல், களவியல், கற்பியல். இது எல்லாமே திருக்குறள் இருக்கு. அறம், பொருள், இன்பம் இந்த 3லையுமே இருக்கிற இயல்கள் எத்தனை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4, அடுத்து 3, அடுத்து 2. ஃபர்ஸ்ட் வந்து அறத்துப்பால் 4 இயல், பொருட்பால் 3 இயல், இன்பத்துப்பால் 2 இயல்களை கொண்டது. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. திருக்குறள் புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எந்த நிலைமை அப்படின்னா நடுவு நிலைமை. பயனில்லாத கலர் நிறத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னு கேட்டா கல்லாதவர். படிக்கிறாதவங்க தான் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். வல்லுருவும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வன்மை பிளஸ் உருவம். நெடுமை பிளஸ் தேர் அப்படின்னா நெடுந்தேர். வரும் முன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னா ஓமை அணி. அடுத்து வழியில் நிலாமை வல்லுருவம். புலியின் தோல் டேஸ் மெய்ந்தற்று, விலங்கோடு டேஸ் அணைய டேஸ். இது வந்து ஒரு திருக்குறள். அந்த திருக்குறளை நீங்க ஃபில் பண்ணி முடிக்கணும். அடுத்து 3வது இயல். இயல் 3. நோயும் மருந்தும். நோயும் மருந்து பத்தி கொடுத்திருக்காங்க. மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவது எது அப்படின்னா நோய். உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்று யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னா முன்னோர். உடலுக்கும் உள்ளத்துக்கும் துன்பம் தருவது ஒரு நோய். உள்ளத்துல தோன்ற தீய எண்ணங்களால் ஏற்படுற துன்பத்துக்கு பெயர் என்ன அப்படின்னாலும் நோய். நோய்களை நீக்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை இலக்கியங்களாக விளக்கிறது. அத்தகைய கருத்துக்களை விளக்குறது எந்த பாடல் அப்படின்னா நீலகேசி பாடல். இதுல நீலகேசி பாடல் பத்தி கொடுத்திருக்காங்க. தீர்வன அப்படின்னா நீங்குபவை, உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல், நிழல் இகழும்னா ஒளி பொருந்திய, பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு, திரியோக மருந்துனா 3 யோக மருந்து, தெளிவுனா நற்காட்சி, திறத்தனா தன்மையுடன, குற்றவா அப்படின்னா பிரிவுகளாக, பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே, பிணினா துன்பம், ஓர்தல்னா நல்லறிவு, பிறவார்னா பிறக்க மாட்டார்.
நீலகேசி எந்த காப்பியத்துல ஒரு நூல்னா ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்றுதான் எது அப்படின்னா நீலகேசி. சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையாக விளக்குகிறது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. சமய தத்துவங்களை விவரிக்கும் தருக்க நூலினால இதன் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. நீலகேசி நூலின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. உடல் நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தல் ஆகும். பிணி இல்லாமல் வாழ்தல் ஆகும். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை அப்படின்னா 3. உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தல் ஆகும். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை அப்படின்னா 3. இவை உண்டார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இவை பிளஸ் உண்டார். தாம் பிளஸ் இனி என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது தாமினி. அடுத்து வருமுன் காப்போம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. இந்த பாடலுடைய ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார். அருமைய உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே, வருமுன் நோயை காப்பாயே, வையம் புகழ் வாழ்வாயே. நித்தம் நித்தம் அப்படின்னா நாள்தோறும், மட்டு அப்படின்னா அளவுன்னு அர்த்தம், சுண்ட அப்படின்னா நன்கு, வையம் அப்படின்னா உலகம், பேணு வயல் அப்படின்னா பாதுகாத்தல், திட்டுமுட்டு அப்படின்னா தடுமாற்றம். கவிமணி என போற்றப்படும் தேசிக விநாயகனார் குமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறந்தவர். தேசிக விநாயகரை எப்படி போற்றுறாங்க அப்படின்னா கவிமணி. அப்ப கவிமணி தேசிக விநாயகனார். இவர் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர். 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த உள்ளிட்டே பல கவிதை நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா கவிமணி என்ற தேசிக விநாயகனார். உமர் கய்யாம் பாடல்கள் எனும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்துள்ளார். இவர் உமர் கய்யாம் பாடல்கள் எனும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகனார். காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார், வையம் போற்ற வாழ்ந்தார். நலம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நலம் பிளஸ் எல்லாம். இடம் பிளஸ் எங்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இடம் எங்கும். 3 எதுகை இயைபை எடுத்து எழுதணும். அடுத்து தமிழர் மருத்துவம் நேர்காணல். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்று உனின் அப்படிங்கிறது திருக்குறள், திருவள்ளுவருடையது. மருந்துகள் பற்றி கொடுத்துருக்காங்க. மேகலை, சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இயற்கை நாட்டு மருந்தும் என்னென்ன வைத்தியெல்லாம் இருக்குமோ சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம் இருக்கு. நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் என்ன அப்படின்னா சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அலோபதி மருத்துவம். இந்த 4 தான் நடைமுறையில இருக்கிற மருத்துவ முறைகள். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஸ் பயன்படுத்தினார் அப்படின்னா தாவரங்களை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாகவே உள்ளது. உடல் எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய்கள் ஒன்று எது அப்படின்னு கேட்டா இரத்த கொதிப்பு. சமையலறையில் செலவிடும் நேரம் டேஸ் நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரம் ஆகும். அடுத்து தலைக்குள் ஓர் உலகம். உலகிலேயே மிக மிக வியப்பானது எது அப்படின்னா மனித மூளை. மூளை உள்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு 3 வகையா இருக்குது. 3 மூளைக்கும் ஒவ்வொன்று முன்மூளையில் மூக்கு, கண்ணி வச்சு முடிவுகள் உள்ளன. உடம்பில் உள்ள சிறுமூளை தான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் வளர்ச்சியும் கட்டுப்படுத்துது. நம்ம உடல்ல இருக்கிற அசைவு உணர்ச்சியெல்லாம் கட்டுப்படுத்துது எது அப்படின்னா சிறுமூளை தான். மூளை ரொம்ப பசி உள்ளது. பசி என்றால் சாம்பார் சாதம், தயிர் சாதம் போன்ற பசி இல்லை, உயிர் வழி பசி. என்ன பசி அப்படின்னா உயிர் வழி பசி. மூளைக்கு 1 நிமிடத்திற்கு 800 மில்லி குருதி தேவைப்படுது. மூளைக்கு 1 நிமிஷத்துக்கு எவ்வளவு ரத்தம் தேவைப்படுது அப்படின்னா 800 மில்லி குருதி தேவைப்படுகிறது. தலையின் பகுதியில் நடைபெறும் சில தன்னிச்சையான செயல்களான வெளிச்சத்திற்கு ஏற்றபடி கண்களை திறப்பது, தலையை திருப்பும் போது கண்களை நிலைநிறுத்துவது ஆகியவற்றை எல்லாம் மூளையை பார்த்துக்கிறது. ஏப்பம் விடுவது, இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி ஆகியவற்றை மூளைக்கு பதிலாக முதுகெலும்பு இருந்தாலே போதும். முதுகெலும்பு இருந்தாலே ஏப்பம் விடுதல், இருமல், தும்மல், கொட்டாவி இது எல்லாமே முதுகெலும்பு பார்த்துக்குது. மறதி என்பது சில நினைவுகள் மற்ற நினைவுகளுடன் குறுக்கிட்டு அவற்றை அழிப்பது என்று சிலர் கருதுகின்றனர். பொதுவாக நாம் உயிர் வாழ தேவையான செய்திகளை விரைவில் மறப்பதில்லை. நம் பெயர், நண்பர், உறவினர், மேலதிகார் பெயர், வழி எல்லாத்தையுமே மறக்காம இருக்கும். அது மறதி. சிலருக்கு மறதி இருக்கு, சிலருக்கு மறதி இல்லாம இருக்கு.
அதாவது முக்கியமானதை மறக்கமோ இல்லையோ நம்முடைய பெயர், நண்பர், உறவினர் அவர்களுடைய பெயரெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா சீக்கிரத்தில் மறக்கிறது கிடையாது. நினைவுகள் மறக்குது, பெயர்கள்லாம் மறக்கிறது இல்லை அவ்வளவா. சுஜாதாவின் இயற்பெயர் என்ன அப்படின்னா ரங்கராஜன். சிறுகதை, புதினம், நாடகம், அறிவியல், புனைவு கதைகள், திரைப்பட கதை வசனம் பல துறையில பணியாற்றிருக்கிறார். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் யார் அப்படின்னா சுஜாதா. அதாவது அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ரங்கராஜன். என் இனிய இந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னா சுஜாதா. அடுத்து இலக்கணம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் என்ன அப்படின்னா எச்சம். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எது அப்படின்னா பார்த்த அப்படிங்கிறது ஒரு பெயரெச்சம். குறிப்பு வினையெச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது. குறிப்பு வினையெச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அடுத்து நடந்து அப்படிங்கிறது ஒரு வினையெச்சம். பேசிய அப்படிங்கிறது ஒரு பெயரெச்சம். எடுத்தனன் உண்டான் அப்படிங்கிறது முற்றெச்சம். பெரிய அப்படிங்கிறது குறிப்பு பெயரெச்சம். அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னா வெளிப்படை தன்மை. இதை நம்ம கண்டிப்பா படிச்சுக்கணும். புக் பேக்ல இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஊமை தொடர்கள் வச்சு எழுதுறதுக்கு 2 மார்க் வரும். மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி பேசுகிறது. திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல் மக்கள் வந்தனர். உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படை தன்மையை குறிக்குது. பாரதியாரின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். அதே மாதிரி இப்ப இருக்கிறதையும் நம்ம பொருத்தணும். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா காக்கை உட்காரக்கூடிய டயத்துல பனம்பழம் விழுந்திருக்கு. அப்போ அது தற்செயல் நிகழ்வு. தற்செயலா நடந்த நிகழ்வு பேர் தான் இது. காட்கரை உட்கார, அதாவது காக்கா உட்கார்ந்து அந்த பனம்பழம் விழல, உட்கார போற நேரத்துல விழுந்துச்சு அப்படின்னா அது ஒரு தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னா அது ஒரு எதிர்பாராத நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படிங்கிறது ஒரு எதிர்பாராத நிகழ்வு. பசுமரத்தை ஆணி போல அப்படிங்கிறது நல்ல மனதில் பதியக்கூடியது. நல்ல பசுமரத்தை ஆணி போல அப்படிங்கிறது எளிதில் மனதில் பதிதல் மாதிரி. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா ஒரு பயனற்ற செயல். விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னு. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா அது ஒரு ஒற்றுமையின்மையை குறிக்கிறது. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படிங்கிறது ஒரு ஒற்றுமை இன்மை. அடுத்து குன்றின் மேல் இட்ட விளக்கை போல அப்படின்னா குன்றின் மேல் மேலிட்ட விளக்கை போல திருக்குறளின் புகழ் உலகெங்கும் பரவி இருக்கு. வேலியை பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா வேலியை பயிரை மேய்ந்தது போல நாட்டை காப்பாற்ற வேண்டிய தலைவர்கள் மக்களை துன்புறுத்துகின்றனர். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா பழம் நழுவி பாலில் விழுந்தது போல நான் எதிர்பார்க்காமலேயே என் பிறந்த நாளுக்கு எனக்கு புத்தாடை வாங்கி தந்தார் என் அப்பா. என் மாமா மிதிவண்டி வாங்கி தந்தார். உடலும் உயிரும் போல கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையரும் நட்புடன் திகழ்ந்தனர். கிணற்று தவளை போல மூடர்கள் தம் பேச்சினாலேயே தம் அறியாமையை வெளிப்படுத்தி விட்டார்கள். அடுத்து மொழியோடு விளையாடு. இந்த பாடல் அடியில் உள்ளதற்கு இது எல்லாத்தையும் எடுத்து கண்டுபிடிச்சு எழுதணும். இதுல இருக்கிற பழமொழிகளை. நோய் அப்படின்னா டிசீஸ், மூலிகைனா ஹெர்ப்ஸ், சிறுதானியங்களா மில்லட்ஸ், பட்டய கணக்கர்னா ஆடிட்டர், பக்க விளைவுனா சைடு எஃபெக்ட், நுண்ணுயிர் முடினா ஆன்டிபயோட்டிக், மரபணுனா ஜீன், ஒவ்வாமைனா அலர்ஜி. இதுதான் 3 வரை இருக்கிறது ஃபர்ஸ்ட் டேர்முக்குரியது. நம்ம இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் 3 லெசன் புக் இன்சைட் புக் அவுட் சைட் பார்த்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட்டு டேர்ம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.